நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பழைய மலையாள பாடலை பாடி ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நாம் தியானித்து மிக வேகமாக முடிக்கலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பழைய மலையாள பாடல் தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. കാന്തനെ കാണുവാനാത്തി വളരുന്നേ ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും കാന്തനെ കാണുവാനാത്തി വളരുന്നേ ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും കണ്ടാലും വേഗം ഞാൻ വന്നിടാമെന്നുര കണ്ടാലും വേഗം ഞാൻ വന്നിടാമെന്നുര ചിരപ്രിയൻ വരും നിശ്ചയം കാന്തനെ കാണുവാൻ ആത്തി വളരുന്നേ ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും കാന്തനെ കാണുവാൻ ആത്തി വളരുന്നേ ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും വാഴ്മറി ഭൂമിയിൽ ദേശം സഹിക്കുവേ നിത്യദുരമുഖത്തെത്തും ഞാൻ വാഴ്മറി ഭൂമിയിൽ ദേശം സഹിക്കുവേ നിത്യദുരമുഖത്തെത്തും ഞാൻ വിശ്രമിച്ചിടും ഞാൻ സ്വർഗ്ഗകൊട്ടാരത്തിൽ വിശ്രമിച്ചിടും ഞാൻ സ്വർഗ്ഗകൊട്ടാരത്തിൽ നിസ്തുല്യമായ പ്രഭാതത്തിൽ കാന്തനെ കാണുവാൻ ആത്തി വളരുന്നേ ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും കാന്തനെ കാണുവാൻ ആത്തി വളരുന്നേ ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും തമ്മിൽ തമ്മിൽ കാണും സുത്തന്മാരേകത്തിൽ കോടാകോടി ഗണം തേജസ് തമ്മിൽ തമ്മിൽ കാണും സുത്തന്മാർ വാനത്തിൽ കോടാകോടി ഗണം തേജസ് സർവാംഗ സുന്ദരൻ ആകുമൻ പ്രിയനേ സർവാംഗ സുന്ദരൻ ആകുമൻ പ്രിയനേ കാണുവാനും മറ്റേയും കാന്തനെ കാണുവാൻ ആത്തി വളരുന്നേ ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും കാന്തനെ കാണുവാൻ ആത്തി വളരുന്നേ ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും ഞാൻ നിനക്കുള്ളവൻ നീ എനിക്കുള്ളവൻ ഇന്നലെയും ഇന്നും എന്നെന്നും ഞാൻ നിനക്കുള്ളവൻ നീ എനിക്കുള്ളവൻ ഇന്നലെയും ഇന്നും എന്നെന്നും കണ്ടാൽ കൊതിയിടാ സുന്ദരരൂപമേ കണ്ടാൽ കൊതിയിടാ സുന്ദരരൂപമേ കൂടിക്കാണാൻ ആശയേറുന്നേ കണ്ടാൽ കൊതിയിടാ സുന്ദരരൂപമേ കണ്ടാൽ കൊതിയിടാ സുന്ദരരൂപമേ കൂടിക്കാണാൻ ആശയേറുന്നേ കൂടിക്കാണാൻ ആശയേറുന്നേ കാന്തനെ കാണുവാൻ ആത്തി വളരുന്നേ എല്ലാ പ്രത്യാശ മറ്റൊന്നിലും കാന്തനെ കാണുവാൻ ആത്തി വളരുന്നേ എല്ലാ പ്രത്യാശ മറ്റൊന്നിലും ഹല്ലേലൂയ 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 കർത്തർ நல்லவர். ஹல்லேலூயா. காந்தனை காணுவான் ஆர்த்தி வளர்ந்து தேவ பிள்ளைக்கு எப்போதுமே
ஒரு ஆசை, அந்த ஆத்தும மணவாளனை எப்போது பார்ப்பேன் என்கிறதான ஒரு ஆசையும் ஒரு வாஞ்சியும் ஒரு தாகமும் எப்போதும் நம்ம உள்ளத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. யார் வந்திருக்கிறாங்களோ, யார் இருக்காங்களோ, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ என்று இல்லை, அந்த ஆத்தும மணவாளனாகிய கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டால் கொதி தீராத சுந்தர ரூபனே. ஹல்லேலூயா. கண்டால் என்ன தீராதா? ஆசை தீராத. எத்தனை பேருக்கு மலையாளம் புரியுதுன்னு தெரியல. கண்டால் கொதி தீராத சுந்தர ரூபனே, கூடே காண ஆசையே இருந்தேன். ஹல்லேலூயா. அது சீக்கிரமாக இந்த உலக பாடுகள் நம்மை விட்டு நீங்கும். நம்முடைய ஆத்தும மணவாளனாகிய கிறிஸ்து நம்மை சேர்த்துக் கொள்ளும்படி மிக வேகமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தேவ நாமத்துல வந்து கர்த்தரை துதிக்கணும், ஜெபிக்கணும், வார்த்தைகளை கேட்கணும் என்கிற ஆசையும் வாஞ்சியும் விருப்பங்கள் எல்லாம் ஒரு கூட்டம் ஜனங்களை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கும் போது ஒரு சிறு கூட்டமாக தேவ சமூகத்திலே வந்து அந்த ராஜாதி ராஜாவுடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது எவ்வளவோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்னலேயும் இன்னும் என்னும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருபோது மாறுகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக, தைரியப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இன்னும் சோசியல் மீடியா வாயிலாக அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க தொடர்ந்து. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. புதன்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை காலையில உபவாச ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை, சண்டே ஸ்கூல் ஊழியம் இந்த இடத்துல நடக்கிறது. தெய்வ பிள்ளைகள் இந்த ஊழியத்தை நினைத்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த வாரம் சொன்னது போல சீக்கிரமாக ஒரு நல்ல ஆராதனை ஸ்தலத்தை கர்த்தர் தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சோசியல் மீடியாவில கூட பார்க்கிற தெய்வ பிள்ளைகள் இந்த ஊழியத்துக்காக உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் நான் கேட்கிறேன், ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட். ஹல்லேலூயா. ஒரு நல்ல விசாலமான ஒரு கால் கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு தரும்படியாக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட நம்முடைய சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். 139வது சங்கீதம் அதனுடைய முதல் 6 வசனங்களை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? 139வது சங்கீதம் முதல் 6 வசனங்கள். இந்த இடத்துல இந்த வார்த்தை கடந்த ஒரு வாரமாக நான் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. சுருக்கமாக வேகமாக இந்த வார்த்தைகளை சொல்ல நான் கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நடத்தட்டும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் அறிகிறீர், நான் படுத்திருந்தாலும் அறிகிறீர். ஹல்லேலூயா. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆராய்ந்து அறிகிறதுன்னா என்ன? பல கோணங்கள்ல விசாரிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை குறித்து இல்லைன்னா ஒரு இடத்தை குறித்து ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஆராய்கிறோம்னா அதை பற்றி என்ன செய்கிறோம்? சற்று விசாரிக்கிறோம். கொஞ்சம் அதிகமா என்ன செய்கிறோம்? அந்த காரியத்துக்கு மேல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னா, நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா அதை பற்றி நம்ம என்ன செய்வோம்? அதிகமாக அதை ஆராய்வோம். பல கோணங்கள்ல அதை சோதிப்போம், அதை விசாரிப்போம். ஹல்லேலூயா. ஆழமாக அதை என்ன செய்வோம்? கவனிச்சு பார்ப்போம். இது சரியா, இது தவறா, இதை வாங்கலாமா, இதை வாங்கக்கூடாதா, இங்க போகலாமா, போகக்கூடாதா, எப்படி, என்ன, ஏது என்று பல கோணங்கள்ல மனுஷனாக இருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? ஆராய்ந்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் ஒரு மனிதனை எதற்கு ஆராய்கிறார், எப்படி ஆராய்கிறார் என்பதை நாம் சற்று தியானிப்போம்னா, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறான்? ஹல்லேலூயா. அது எல்லாரையும் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறாரான்னு கேட்டா இல்ல. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 12ஆம் வசனம், மற்றும் சங்கீதம் 11 அதனுடைய 5வது வசனத்தை கூட வாசிங்க. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். எரேமியா
20:12 ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் பார்க்கிற சேனைகளையும் கர்த்தாவே. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய ஆத்மா அவருடைய உள்ளம் என்ன செய்கிறதா? வெறுக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நெருக்கி கொண்டு வருகிறாருன்னா ஹல்லேலூயா நீதிமான் என்கிற லிஸ்ட்ல இருக்கிறோம் அர்த்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அவர் அதோட அந்த நம்ம லிஸ்ட்லயே அவர் வைக்கல. ஹல்லேலூயா. அவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அந்த கட்டாயம் கர்த்தருக்கு இல்லை. ஒரு உண்மையான தேவ மனுஷன் ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை உண்மையோடும் ஆவியோடும் கர்த்தரை ஆராதிக்கிறாங்களா? முழு மனதோடு ஆராதிக்கிறாங்களா? ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்றாங்களா? உண்மையா வாழ்கிறாங்களா என்பதை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதைதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஒரு பரிசுத்தவானை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் போனாங்கன்னா என்ன செய்வாங்க? வெளிப்படையானா பார்த்து என்ன செய்வாங்க? கண்டுபிடிப்பாங்க. உள்ளக்குள்ள இன்னர் ஆர்கன்ஸ்ல ஏதாவது பாதிப்புகள் இருக்குன்னா தெரியாது. அப்ப என்ன செய்வாங்க? எக்ஸ்ரே எடுக்கணும், அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணணும் பாருங்க. தலைக்கு எடுக்கணும்னா ஒரு சிடி ஸ்கேன் எடுங்க பாரு. உடம்பு மொத்தம் எடுக்கணும்னா ஒரு எம்ஆர்ஐ தேவைப்படுகிறது. எங்க எல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அதையெல்லாம் ஆராய்ந்து அந்த விஷயம் என்ன செய்யும்? கண்டுபிடித்து கொடுக்கும். அதை இந்த டாக்டர் பார்த்து என்னென்ன இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை என்ன செய்வார்? கண்டுபிடித்து அதற்கேற்ற மருந்தை கொடுத்தாருன்னா பேஷண்ட் என்ன செய்யும்? விலைக்கும் சுகமாகும். ஹல்லேலூயா. அப்படியானா ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நம்மை சிருஷ்டித்த அந்த ரட்சகர், அந்த சிருஷ்டி கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை ஆராய்கிறாருன்னா எதுக்கு அவர் ஆராயணும்? இவ்வளவு ஏன் இப்படி நம்மளை ஒற்று ஆண்டவர் கஷ்டப்படுத்துறாருன்னு சிலர் நினைக்கலாம். ஏன் ஆண்டவரே? ஹல்லேலூயா. ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஹல்லேலூயா. ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு அங்கே போனாலும் அங்க வாசல் அடைச்சிருக்கு, இங்க போனாலும் வாசல் அடைக்குது? ஹல்லேலூயா. அதான் சொன்னா, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீதிமானா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் நெருக்குவார் சில நேரங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சோதித்து பார்த்து ஆராய்ச்சி பார்த்து கடைசியில தான் என்ன செய்வார்? சில ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கரத்துல தருவார். ஹல்லேலூயா. சில காரியங்களுக்கு தகுதிப்படுகிறது வரையிலும் கர்த்தர் ஆராய்ச்சிட்டே இருப்பார். எப்போ கொடுக்கலாம்? ஹல்லேலூயா. அது வரைக்கும் நெருக்கம் தான். ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் நெருக்கம். இடது பக்கம் பார்த்தா நெருக்கம், வலது பக்கம் பார்த்தா நெருக்கம். சரி முன்னாடிதான் போகலான்னு கொஞ்ச தூரம் போனா அங்கேயும் முற்புறத்திலும் அவர் என்ன செய்வார்? நெருக்குவார். பின்னாடி பார்த்தா பின்னாடியும் நெருக்குவாங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அதான் ஆண்டவர் எப்படி இந்த அறிவை பார்த்தோம்னா இது எனக்கு எட்டாத ஒரு உயரமா இருக்கிற பல நேரங்களில் சோர்ந்து போகிற அனுபவங்களோட ஆண்டவர் இது என்ன? எதற்காக இந்த உருவாக்குதல்? ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவரே இந்த உருவாக்குதல்? கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்குறாருன்னா அதற்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிளான் இல்லாம கர்த்தர் யாரையும் உருவாக்கவே மாட்டார். உலக பிரகாரமாக நம்ம ஒரு காரியத்தை நினைத்து அதற்காக நம்ம ஆராய்ச்சி பார்க்கிறோம். ஈவன் ஒரு திருமண காரியத்தை எடுத்துக்கொண்டா கூட விசாரணை எப்படி இருக்கும்? போலீஸ்காரன் விசாரிக்கிறத விட பையனை குறிச்சு என்ன செய்வாங்க? விசாரிப்பாங்க. அதே மாதிரிதான் பொண்ணை குறிச்சு என்ன செய்வாங்க? விசாரிப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்காம இருந்தா அது அது தடைப்படும். ஹல்லேலூயா. அது தடைப்படும். ஆனா அப்படி ஒரு உலக பிரகாரமான மனுஷர்கள் செய்யும் போது கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறதுல தப்பு உண்டா இல்லையா? இல்ல, தப்பு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஹல்லேலூயா. இதை செய்யலாமா? இவங்களுக்கு இது செய்யலாமா? ஹல்லேலூயா. இப்படி பண்ணலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராய்ச்சி பார்த்து தந்தாருன்னா அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மளை ஆராய்ச்சி பார்த்து சில ஆசீர்வாதங்களை தருவதற்கு சில தாமதங்களை தவிர அது நம்மிடத்துல வராமல் இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கரத்துல கொண்டு தருகிறது வரையிலும் அவர் நம்மை புடமிட்டு கொண்டே இருப்பார், சோதித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம்? உட்கார்ந்து இருக்கிற இடம் இது. ஆமென். ஹல்லேலூயா. எங்க உட்கார்ந்து இருந்தாலும் அவருக்கு தெரியும், எழும்பினாலும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. காட்டுத்தி மரத்துக்கு மேல இருந்த சகேயுவையும் கர்த்தருக்கு தெரியும். அத்தி மரத்தின் கீழே இருந்த நாத்தான் மேலேயும் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஒருத்த மரத்துக்கு மேலதான் இருந்தான், அவன் ஆண்டவரை பார்க்கணும்னு இருந்தான். இன்னொருத்தர் எங்க இருந்தான்? மரத்துக்கு கீழே இருந்தான், அவனே ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. மிக வேகமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யோனா கப்பல்ல அடித்தட்டுல உறங்கி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதுவும் யாருக்கு தெரியும்?
கர்த்தருக்கு தெரியும். அதுக்கப்புறம் மீனுக்கு வயிற்றுல இருந்தது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு. எங்க உட்கார்ந்து இருக்கான்னு தெரியும். ஹல்லேலூயா. அதே மாதிரி எலியா தீர்க்கதரிசி தளர்ந்து போய் சூரிய செடிக்கு கீழே உட்கார்ந்து படுத்து இருந்தது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கெபிக்குள்ள போய் ஒளிச்சு போயிருந்தது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். சிங்க கெபியில தானியேல் இருந்தது கர்த்தருக்கு தெரியுமா? தெரியாது? தெரியும். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த தீ சூளை நடுவுல இருக்கிறாங்க. கர்த்தர் பார்த்துதானே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் அவர் அறிகிறார். ஆமென். நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்ப இந்த நேரத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம ஒவ்வொருடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் சிதறாமல் அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டோம்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சில நேரங்கள்ல சிந்தனைகளை சத்துவ என்ன செய்வான்? சிதறடிப்பார். நம்ம இங்கே இருப்போம், எங்கேயோ நினைச்சிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. நினைவுல எங்க போறதுக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்ப இங்க இருந்தாலும் நினைச்சதுல எங்க போலாம்? லண்டன் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஹல்லேலூயா. எந்த விசாயும் வேண்டாம், பாஸ்போர்ட் வேண்டாம், பிளைட்டும் வேண்டாம். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற நிலைமையில இருந்தாலும், நம்ம தாழ்ந்திருந்தாலும் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் என்னை அறிகிறார். அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா கர்த்தர் என்ன செய்தார்? ஆராய்ச்சி பார்த்துதான் சில காரியங்களை செய்தார். சிங்க கெபியில தானியேலை போடுகிறது கர்த்தருக்கு தெரியுமா? தெரியாது? தெரியும். ஹல்லேலூயா. ஆனா போடுகிறது வரையில எப்படி இருந்தார்? அமைதியா இருந்தார். ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் தேவ பிள்ளைகளை சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கும் போது ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, ஹல்லேலூயா, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, அவர் என் பட்சத்தில் இல்லையோ, ஏன் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் எனக்கு இந்த வறுமை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை? இல்ல, கர்த்தர் நம்ம பட்சத்துல தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏற்ற நேரத்துல நமக்கு வந்து உதவி செய்கிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எடுத்தீங்கன்னா பல போராட்டங்கள், பல சூழ்நிலைகள்ல தான் கடந்து வந்திருக்கிறாங்க. ஆதாம பாத்தீங்கன்னா ஆதி மனுஷனையே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளலாம். சீக்கிரமா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எங்கப்பா இருக்கிற? ஹல்லேலூயா. நம்ம இருப்புடா இப்ப எங்க இருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? கர்த்தரை விட்டு வெளியே இருக்கிறோமா? ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறோமா? வெகு தூரம் போயிட்டோமா? ஹல்லேலூயா. ஆதாம் மீறினது உடன்படிக்கையை மீறினார். அது ஒரு பாவம். ஹல்லேலூயா. மீறினதுனால என்றைக்கும் பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்துல கர்த்தர் என்ன செய்ய வருவார்? உலாவ வருவார், சந்திக்க வருவார். இவனுக்கு தெரியும் இன்னைக்கு தூரமா போயிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் இருக்கிற இடம் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? கர்த்தரை விட்டு தூரம் போனாலும் தெரியும், அவரோடு நம்ம நெருங்கி இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அடுத்து கேட்டாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆண்டவர் எல்லாத்தையும் நம்ம அந்த சங்கீதத்துல சொன்னது போல ஆராய்ந்து அறிகிறது. இப்ப இவன் நிர்வாணின்னு இருக்கிறான், ஒளிச்சிருக்கிறான். யாருப்பா உனக்கு சொன்ன? ஹல்லேலூயா. யார் உனக்கு சொன்ன நிர்வாணி என்று? அடுத்து கர்த்தர் கேட்கிறாரு, நான் விளக்குனதை நீ ருசித்தாயோ? ஹல்லேலூயா. அடுத்த கொஸ்டின் கேட்கிறாரு, ஏன் இப்படி செய்தார்? 4 கொஸ்டின் ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நம்ம எங்க இருக்கிறோம் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆதாம் ஒருவேளை நினைச்சிருப்பான் செடிக்குள்ள மறைஞ்சிருந்தான், ஆண்டவருக்கு என்ன செய்யாது? தெரியாதுன்னு நினைச்சிருப்பான். இல்ல இல்ல இல்ல. இன்றைக்கு நம்ம சூழ்நிலைகள், நம்ம நிலைமை, நம்ம வாழ்க்கை தரம், ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்ல வருகிறேன். எப்படி இருக்கிறோம்? மறைஞ்சு போயிருக்கிறோமா? இல்ல ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நான் திராணி உள்ளவனா நிற்கிறேன், என்னை விசாரிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பாருங்க ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் பிரீதியா இருக்கிறேன் ஆண்டவரே. ஏன்ப்பா எனக்கு இந்த தாமதங்கள்? ஹல்லேலூயா. என்னில் உள்ள உண்மையின்படி எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் தேவ சமூகத்துல? இல்ல ஆதாமை போல நம்ம ஒழிச்சிருந்தோம்னா ஆண்டவரே எதுல தவறணும்? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ரட்சிப்பு வரணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நெருங்க முடியாதபடிக்கு எது நம்மை தடை பண்ணுகிறதோ, தேவ சத்தத்தை கேட்காதபடிக்கு எதை தடை பண்ணுது? கர்த்தருடைய முகத்தை தரிசிக்காதபடிக்கு எது தடை பண்ணுது? ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். பரலோகத்தில் இருந்து கர்த்தர் மனுபுத்திரன் என்ன செய்கிறார்? கண் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. உடைய இருதயம், உடைய கண் இமைகள் நம்ம என்ன செய்கிறது? சோதித்து அறிகிறது. கர்த்தருடைய இமைகள் ஒரு மனுஷனை சோதித்து அறிகிறது. உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் வெளிப்பிரகாரமாக முகத்தை பார்த்தா சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இல்லையா? ஏன் சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்கலாம். இல்ல ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்கலாம். ஏன் துக்கமுகமா இருக்கிறீங்கன்னு கேட்கலாம். ஏன் டல்லா இருக்கிறீங்கன்னு கேட்கலாம். அது எப்படி கேட்போம்? வெளிப்பிரகாரமான சில தோற்றத்தை வைத்து
நமக்கு. ஆனா இருதயத்தையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு முன்னாடி எதையுமே மறைக்க முடியாது, எதையுமே நம்ம ஒழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை கூட கர்த்தர் எப்படி அறிகிறாராம்? தூரத்தில் இருந்து அறிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தாலும் அவருக்கு தெரியும், படுத்திருந்தாலும் அவருக்கு தெரியும், மரத்துக்கு மேல இருந்தாலும் அவருக்கு தெரியும், தீச்சூளையில இருந்தாலும் அவருக்கு தெரியும், கடலின் ஆழத்துல, சமுத்திரத்தின் ஆழத்துல, மீனின் வயிற்றுல இருந்தாலும் அவருக்கு தெரியும், கப்பலின் அடித்தட்டுல இருந்தாலும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். எதுக்கு இந்த சோதனை? எதுக்கு இந்த சோதனை? ஹல்லேலூயா. எதுக்கு இந்த புடம்? ஹல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நம்மளை போட்டு நெருக்கிறாரு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். யூதா எழுதின நிருபம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும் நமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். ஹல்லேலூயா. எதுக்கு கர்த்தர் சும்மா போட்டு ஆராய்ச்சி குடைஞ்சிட்டு சில பிள்ளைகளை, சில பெற்றோர் படிக்கல, அதை செய்யலாம் இதை செய்யலான்னு எதுக்கு குடையிறாங்க? நாசமா போறதுக்கா? அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா படிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்குதான் படிடான்னு சொல்றது. உலக பிரகாரமாக நம்ம பிள்ளைகள் மேல நமக்கு இவ்வளவு கரிசனை இருக்குன்னா, ஹல்லேலூயா, நம்ம சொந்த பந்தங்கள் மேல நமக்கு இவ்வளவு கரிசனை இருக்குன்னா, அந்த கர்த்தர் ஒரு நீதிமானை எதுக்கு சோதித்து அறிகிறார்? எதுக்கு நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார்? ஹல்லேலூயா. இந்த இடத்துல உட்காராத. ஹல்லேலூயா. இது உனக்கு சரியில்லை இந்த இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமே நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. ஹல்லேலூயா. நீ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத, பரிகாசக்காரர் உட்கார இடத்துல நீ உட்கார உனக்கு அனுமதி இல்ல. கர்த்தர் அந்த இடத்துல நம்ம என்ன செய்வார்? எச்சரிப்பார். இந்த இடத்துல உட்காராத. ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல எழுந்து இருக்கிறோம், எந்த இடத்துல நடக்கிறோம், ஹல்லேலூயா, எங்க படுத்திருக்கிறோம், ஹல்லேலூயா, எல்லாமே கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வழிப்படுத்தி அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டியது குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய கடமை. ஹல்லேலூயா. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துல போயிருக்கிறார். அந்த தேற்றரவாளனை இந்த இடத்துல அனுப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை போதித்து நடத்த வல்லமை உள்ளவர். அவர் நம்மள என்ன செய்வார்? ஏதாவது ஒரு தவறுதலா ஒரு வார்த்தை பேசினா கூட ஆவியானவர் உள்ள இருந்து என்ன செய்வார்? எச்சரிப்பார். நீ பேசுறது தப்பு. ஹல்லேலூயா. நீ போற இடம் தப்புப்பா. ஹல்லேலூயா. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் தப்புப்பா. ஹல்லேலூயா. ஆதாமே நீ இங்க எல்லாம் இருக்க வேண்டிய, நீ எங்க இருக்கு? என்ன செய்து கொண்டிருக்க? உன்னை அறிவிச்சது யாரு? நீ நிர்வாணி என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான கர்த்தர் அப்ப எவ்வளவு கவனமாக ஒரு மனுஷன் மேல இருக்கிறாருன்னு பாருங்க. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர். அதான் சங்கீதக்காரன் சொல்றார், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நம்ம பல பாதைகளை இன்னைக்கு தெரிஞ்செடுத்து வச்சிருக்கிறோம் உலக பிரகாரமாக. நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆராதனை முடிச்ச உடனே அடுத்து ஒரு சில காரியங்களை என்ன செய்வோம்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்னென்ன காரியங்களை செய்யணும், அடுத்து மண்டேயா என்னென்ன காரியங்களை நம்ம இந்த வழியா போகணும், இந்த இடத்துக்கு போகணும், இந்த காரியத்தை போகணும். அதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் போறேன் அப்பா, எனக்கு இதை வாய்ப்பு பண்ணிட்டாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க என்ன ஆராய்ஞ்சு பாருங்க ஆண்டவரே. எனக்கு முன்பாக கோணலா இருந்த ஏதாவது இருந்தா அதை நீங்க செம்மைப்படுத்துங்கப்பா. எனக்கு தெரியாது பாதையில எத்தனை கண்ணிகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்துரு எத்தனை தடைகளை வைத்திருக்கான்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆராய்ந்து அறிந்திருந்தாரானால் நமக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை எல்லாம் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபியில தான் தூக்கி போட்டார், அந்த இடத்துல இறங்கி வந்து சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அக்கினி சூளையில தான் கொண்டு போட்டார். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே நாலாவதாக ஒருவர் இறங்கி வருவார். ஆமே. அதுவரை பார்த்துட்டு தான் இருப்பார். ஹல்லேலூயா. ஆனா வெந்து போக அவர் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. மீனுங்க வயிற்றிலே 3 நாள் இருந்தது யோனா உண்மைதான். கீழ்ப்படியாமை நிமித்தம் செய்த தப்பு நிமித்தம் தான். ஆனாலும் கர்த்தருடைய கண்கள் அங்கே என்ன செய்திருக்கிறது? நோக்கமா இருக்கிறது. என்ன செய்துட்டு இருக்கிறார்? ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஹல்லேலூயா. இது என்ன செய்யணும்? அடுத்து இந்த மனுஷனை வெளியே கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும்? எல்லா பிளானும் பரலோகத்திலிருந்து ஒரு நீதிமானா இருக்கிற பட்சத்துல, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்துல எல்லா காரியங்களும் எந்த இக்கட்டு கண்ணீர சிக்கினாலும் சரி, எந்த வருத்தத்துல இருந்தாலும் சரி, எந்த பலவீனத்துல இருந்தாலும் சரி, அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது யாருடைய கடமை?
கர்த்தருடைய கடமை. அவர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதுதான். ஹல்லேலூயா. இந்த ப்ராசஸ் எல்லாம் கர்த்தர் செய்து வழுவாதபடி பிதாவுடைய சன்னிதானத்திலே நம்மை கொண்டு நிறுத்துவதற்காக தான் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து அவர் பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நான் எடுத்தேன், ஆனால் ஹல்லேலூயா நேரம் நமக்கு முன்பாக இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஹல்லேலூயா எல்லா பிள்ளைகளும் தேவ சமூகத்துல ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமா நிஜத்துல ஒரு வாழ்க்கை, நிழல்ல ஒரு வாழ்க்கை, அந்த ரங்கத்துல ஒரு வாழ்க்கை, வெளியரங்கமாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வெளிப்பார்வைக்கு எல்லா நல்ல நன்மை, எல்லா ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கிறது மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா அந்த ரங்கத்துல பார்ப்போம்னா ஒண்ணு இல்லாத ஒரு நிலைமை. கர்த்தர் அறிகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அறிகிறார். அவர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். ஹல்லேலூயா. வெளிப்பிரகாரமாக வெளி தோற்றத்தை வைத்து உலக மனுஷன் கணக்கிடுவான். ஆனா கர்த்தர் அந்த ரங்கங்களை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம நிலைமை எப்படி இருக்கிறது, நம்முடைய சரீரம் எப்படி இருக்கிறது, நம்முடைய பலவீனங்கள் எப்படி இருக்கிறது, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது, ஹல்லேலூயா, நம்ம என்ன சாப்பிடுறோம், எங்க இருக்கிறோம், எப்படி படுக்கிறோம், என்னென்ன செய்கிறோம், எங்க நடக்கிறோம், எங்க உட்காருகிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்பவர்களை கர்த்தர் மௌனமா இருக்கிறார். நாம் படுகிற அந்த கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியலையா? இல்ல, கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். ஹல்லேலூயா. நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். துன்மார்க்கனா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் சோதிக்க மாட்டார். எந்த சோதனையும் இல்லை. துன்மார்க்கனுக்கு எந்த சோதனையும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால அவன் சொல்லுவான் எல்லாம் செழிப்பு தான், எல்லாம் ஆசீர்வாதம் தான், எல்லாம் நன்மைன்னு சொல்லிட்டே இருப்பான். இல்ல, ஒரு நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். அவன் உட்கார வேண்டிய இடம், ஹல்லேலூயா, அவன் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் கொண்டு சேர்க்கிறது வரையிலும் முற்பிறத்திலும் பொற்பிறத்திலும் கர்த்தர் நெருக்கி கொண்டே இருப்பார். வானத்துக்கு போன அங்கேயே இருப்பார். பாதாளத்துல படுக்கை போட்டார், அங்கேயும் அவரது கை இருக்கும். கடைசியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 2 வருஷம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ள, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ள, கடைசியில ஆண்டவருடைய சமூகத்திலே சரண்டர் ஆகிறேன். ஆண்டவரே, என்னை சோதியப்பா. அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம் இந்த காலை வேளையிலே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, இந்த நிலைமையில நான் இருக்கிறேன். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், விடுதலைகள் இன்னும் தாமதமாக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கப்பா. என்னை சோதித்து என் சிந்தனைகளை எல்லாம் அறிந்து கொள்ளுங்கப்பா. சிந்தனை மண்டலங்களிலே ஆளுகை செய்கிற எல்லா பொல்லாத பிசாசின் தந்திரங்கள், எதிர் வல்லமைகள், எதிர்மறையான வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையிலே சிந்தனை மண்டலங்களை விட்டு வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சிந்தனைகளை அறிகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அறிக்கை எடுங்க, விசுவாச அறிக்கை எடுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்துல உண்டோ என்று பாருங்கப்பா. உண்மை வேதனைப்படுத்துகிற அனுபவம் என் வாழ்க்கையில உண்டு ஆண்டவரே. இருந்தா நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அதை என்னை விட்டு மாற்றுங்க ஆண்டவரே. என்னை ஆராயுங்கப்பா. என்னை சோதித்து அறியுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒரு நீதிமானாக மாற்றி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த சில தடைகள் காணப்படுகிறது. நான் ஹல்லேலூயா, கர்த்தரை வேதனைப்படுத்துகிற சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமா? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. ஜெபிக்கிற காரியத்துல, ஹல்லேலூயா, வேத தியானிக்கிற காரியத்துல, ஆராதிக்கிற காரியத்துல, ஹல்லேலூயா, தேவ சமூகத்திலே மலர் படியிடக்கூடிய நேரங்கள், ஹல்லேலூயா, உபவாசித்து ஜெபிக்கிற நேரங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இன்னைக்கு குறைவா இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனே, என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளுங்கப்பா. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோன்னு பாருங்கப்பா. ஹல்லேலூயா. நித்திய வழியிலே என்னை நடத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு பிதாவுக்கு நேராக கொண்டு போய் பழுதற்ற ஒரு கன்னிகையாக கொண்டு நிறுத்துவதற்கு தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆராய்ந்து பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வழுவாதபடி உங்களை காக்க வல்லமை உள்ள தேவன் நம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே கொண்டு மாசற்றவர்களாய் நிறுத்தும்படியாக, குற்றமற்றவர்களாய் நிறுத்தணும்னா இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை ஆராய்ச்சி பார்த்து இது வேண்டாம், இது விட்டுவிடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் விடுன்னு சொன்னாத விட்டுருங்க. ஹல்லேலூயா. நமக்கு தேவையில்லாதது, ஹல்லேலூயா, கர்த்தரை வேதனைப்படுத்துகிறது, ஹல்லேலூயா, எதுவா இருந்தாலும் அதை விட்டு நாம் மனம் திரும்புகிற பட்சத்துல, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாத நின் கரத்தில் அனைத்தும்